வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூர் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோ நம்ம ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்கிற Oppo F31 5G அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி Oppo F31 Pro 5G அன்பாக்ஸ் பண்ணி அதோட வீடியோ போட்டிருக்கோம். ஸோ ப்ரோவுக்கும் Oppo F31க்கும் கம்பேரிசன் நீங்கள் பண்ணணும்னா 2 வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வியூவர்ஸ், நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா Oppo F31 5G இருக்கு. பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு வந்து ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. Oppo F31 5G வந்து 3 கலர்ஸில் வருது. இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போற வேரியன்ட் பாத்தீங்கன்னா கிளவுட் கிரீன் 8GB RAM அண்ட் 128GB மெமரி இருக்கக்கூடிய வேரியன்ட் தான். Oppo F31 ஹைலைட் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதோட பேட்டரி அண்ட் சார்ஜிங் கெபாசிட்டி. பேட்டரி பொறுத்த வரைக்கும் 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, 80 வாட் சூப்பர் வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க அண்ட் சூப்பர் கூல் விசி சிஸ்டம், அதாவது போன் சூடாகாம இருக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்கதா சொல்றாங்க. IP69 ஆல் ரவுண்ட் வாட்டர் ப்ரூஃப் சாம்ப், மழை எல்லாம் பெய்யுதுன்னா நீங்க பயமே பட வேண்டாம், வாட்டர் ப்ரூஃப் சாம்ப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டேமேஜ் ப்ரூஃப் 360 டிகிரி ஆர்மர் பாடி, ஃபோன் கீழே இருந்தால் அவ்வளோ சீக்கிரம் உடையெல்லாம் செய்யாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ லெட்ஸ் அன்பாக்ஸ் Oppo F31 5G. பாக்ஸை திறக்கிறோம். திறந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் கொடுத்துருக்காங்க மக்களே. காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே டிரான்ஸ்பரண்டாக தான் கொடுப்பாங்க. Oppo F31 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரே கலரில் கொடுத்துருக்காங்க, குவாலிட்டியாக இருக்குது. சிலிகான் கேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேறு கேஸ்லாம் அப்கிரேட் பண்ணலன்னா இதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது. அடுத்தது ஃபோன் கொடுத்துருக்காங்க, ஃபோனை சைடில் வச்சுருவோம். அண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது 80 வாட் சூப்பர் வாட் சார்ஜர், நல்லா பெருசாக இருக்குது, வெயிட்டாக இருக்குது. அண்ட் சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு சைடு USB, இன்னொரு சைடு C டைப் கொடுத்துருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் சைடில் வச்சுருவோம். அடடடா, ஃபோன் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குங்க, கலரு சூப்பராக இருக்குது. ஒரு சாலிடான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. 2 கேமரா பின்னாடி அண்ட் ஒரு ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. டாப்பில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் கொடுத்துருக்காங்க அண்ட் செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ப்ரொவிஷனுமே இல்லை, காலியாக இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் கீஸ் இருக்குது, பவர் கீ இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் உள்ளே வந்துருது, டிஸ்பிளேக்குள்ளே வந்துருது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா C டைப் சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கர் பொசிஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. இப்போ சிம் ட்ரே வந்து நம்ம எஜெக்ட் பண்ணி பார்த்துருவோம். எப்போவுமே சிம் ட்ரே சுற்றி 2 ஹோல் இருக்கும். நீங்கள் இந்த சார்ஜிங் சாக்கெட் கிட்ட இருக்கிற ஹோலில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது மைக் ஏதாவது டேமேஜ் ஆயிரும். எப்பவுமே ஃபோனோட கார்னரில் இருக்கிற ஹோலில் தான் நீங்கள் போட்டு ப்ரெஸ் பண்ணணும். இப்போ இதை எடுத்தீங்கன்னா சிம் 1 போடலாம், இல்லை சிம் 2 போடலாம். சிம் 2க்கு பதிலாக மெமரி கார்டு கூட போட்டுக்கலாம். ஹைப்ரிட் ட்ரே தான் கொடுத்துருக்காங்க, அதனால நீங்கள் மெமரி கார்டு யூஸ் பண்ணலாம், எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இப்போ வந்து நம்ம ஃபோனை சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபோன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே உங்களுக்கு அருமையாக இருக்குது. அதோட கலர் கான்டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. டச் சாம்பிளிங் ரேட் பார்த்தீங்கன்னா 240 Hz வரைக்கும் இருக்குது. 397 PPI பிக்சல் டென்சிட்டி கொண்ட டிஸ்பிளேங்க. சைஸ் வந்து 16.69 சென்டிமீட்டர். கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேக் கேமரா 50 மெகா பிக்சல் ஒன்று கொடுத்துருக்காங்க அண்ட் 2 மெகா பிக்சல் மோனோக்ரோம் கேமரா கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. பேக் கேமராவில் நீங்கள் 4K வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். செல்ஃபி கேமராவில் நீங்கள் வந்து 1080p வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம ஃபோனுடைய ஆண்ட்ராய்டு வெர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 15 வருது. ப்ராசர் MediaTek Dimensity 6300 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ரேம் பார்த்தீங்கன்னா 8GB, ஆல்ரெடி சொன்ன மாதிரி 8GB மெமரியும் நீங்கள் ரேமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ 8+8 16GB ரேம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா 128GB கொடுத்துருக்காங்க. ஃபோனோட ஹைலைட் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பேட்டரி தாங்க. 7000 mAh வருது. 7000 mAh பேட்டரிக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஃபோன் நல்ல குவாலிட்டியாக இருக்குது, ஒரு ஸ்டடியான ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 26,999 ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஒரு மிட் செக்மெண்ட்ல ஒரு அருமையான ஃபோன் தான். ஓவரால் Oppo 31 சீரிஸ்ல பாத்தீங்கன்னா ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஃபோனுடைய குவாலிட்டி, பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு iPhone 12 iPhone 13 நீங்க கையில் வச்சிருந்தீங்கன்னா என்ன ஃபீல் இருக்கோ அதே ஃபீல் கிடைக்குது. ஷேப்பாக இருந்தாலும் சரி, அதோட வெயிட்டாக இருந்தாலும் சரி. அடுத்தது இதோட பேட்டரி பார்த்தீங்கன்னா 7000 mAh கொடுத்துருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டுவெல் கேமரா செட்டப்போட வருது. பிரைமரி கேமரா வந்து 50 மெகா பிக்சல் PDAF லென்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும், நீங்கள் 4K வீடியோஸ் கூட ஷூட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து 360 டிகிரி ஆர்மர் ப்ரொடெக்ஷன் இருக்கக்கூடிய ஃபோன். அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து ஃபோன் கிராக் ஆகாது, உடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஃபோன் அடிக்கடி கீழே போடுறோம், எங்கே போனாலும் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். ஸோ ஃபோன் ரொம்ப வீக்காக இருக்குது, குவாலிட்டியான ஒரு ஹார்ட்வேர் இல்லை அப்படின்னா ஃபோன் கீழே வந்து டிஸ்பிளே போயிடும், இல்லைனா உங்களுக்கு ஸ்பீக்கர் ஒர்க் ஆகாமல் போயிடும். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிட் செக்மெண்ட்டில் 26,999 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபோனே கொடுத்துருக்காங்க Oppoல F31 சீரிஸ். Oppo F31 இருக்கட்டும், 31 Pro இருக்கட்டும், நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற அனைத்து பிரான்ச்சுமே அவைலபிளுங்க. நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்கின் பண்ணி உங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், மொபைல் டெக் அப்டேட்ஸ்லாம் பண்ணிகிட்டே தான் இருப்போம். அதை கண்டினியூஸாக பார்க்க நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.
மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட நீங்க பயணிக்கும் ஒவ்வொரு இனிமையான பொழுதுகளை சந்தோஷமா பதிவு செய்ய ஒரு பெஸ்டான மொபைல் இருந்தா, தங்கள் வாழ்க்கையை முழுசா வாழ்ந்து முடிச்ச பிறகும் அதை மறுபடியும் முதல்ல இருந்து வாழ நினைக்கிற சின்ன சின்ன ஆசைகளை பதிவு செய்ய ஒரு கியூட்டான மொபைல் இருந்தா, நண்பேண்டான்னு வார்த்தைகளால மட்டும் சொல்லாம அதை செயல்லையும் காட்டும் நண்பர்களின் புனிதமான நட்பை சுவாரஸ்யமா பதிவு செய்ய ஒரு ஸ்மார்ட்டான மொபைல் இருந்தா, உலகத்துல எத்தனை உறவுகள் இருந்தாலும் தங்கச்சிக்கு பிடிச்ச விஷயங்களை தானா புரிஞ்சுக்கிற அண்ணன் கிடைக்கிறதெல்லாம் ஒரு வரம். அந்த உறவை கூடவே வச்சு கொண்டாட ஒரு செம்மையான மொபைல் இருந்தா, நீங்கள் மறக்க முடியாத நினைவுகளை பதிவு செய்யும் ஒரு அழகான உலகம் கிங் மொபைல்ஸ். உங்கள் பொன்னான தருணங்களை கிங் மொபைல்ஸ் உடன் கொண்டாடுங்கள்.